முருகரோட மூல மந்திரம் தெரிஞ்சால் முருகரோட மூல மந்திரம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லுமோ, எனக்கு 2 மந்திரமே தெரியாதே, ஓம் பிரணவ மந்திரம், ஓம் மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்கள். அதுவும் என்ன தெரியுங்களா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்து, எப்போ 6 மணிக்கு அப்புறமா தான் சொல்கிறது, 6 மணிக்கு அப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடி உக்காந்து, இன்றைக்கி இந்த பூஜை எதற்காக பண்ணுறீங்களோ அதை முழுமையாக, இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க, அவருக்கு உடம்பு சரியாகணும், இல்லை எனக்கே அவங்களுக்கே யாருக்கோ உடம்பு சரியில்லை அவங்களுக்கு சரியாகணும், இந்த மாதிரி என்ன தொந்தரவுக்கோ சரியாகணும்னு மனசார திருப்தியாக வேண்டிக்கோங்க. சரிங்களா? அதை வேண்டி முடிச்சுட்டு, அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உக்காந்து சொல்லி முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இப்போ உக்காந்து மந்திரம் சொல்லுங்கள். இப்போ 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 6:10 வரலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது, அதாவது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறத விட நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு நல்ல சக்தி கிடச்சிக்கிட்டு இருக்குது, எனக்கு எனக்கு ஃபிகர் சரியாகுது, சுகர் சரியாகுது, சாரிங்க ஃபிகர்னு சொல்லிட்டேன், சுகர் சரியாகுது, இந்த மாதிரிலாம் பல ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறத விட்டுட்டு, எனக்கு ஆரோக்கிய சக்தி கிடச்சிட்ருக்கு, இப்போ வீட்டில் வேறு யாருக்காவது அவங்களுக்கு ஆரோக்கிய சக்தி கிடச்சிட்ருக்கு, அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப 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 அவங்கள கற்பனை பண்ணி, வேறு யாருக்காவது சொல்லதான் அவங்கள முன்னாடி கற்பனை பண்ணி அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக, உங்களுக்கு ஆரோக்கியம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது எப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிலாம் முடிச்சுட்டு அமைதியாக ஓகே டன் கம்ப்ளீட்டடாக, இப்போ அமைதியாக நேராக நிமிந்து உட்காந்து அந்த மூல மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க, காயத்ரி மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க, எந்த மந்திரம் தெரியும் சொல்லுங்கள். மனசார் எவ்வளோ நேரம் சொல்லணும் கவுண்டே பண்ணாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 ஒருவித ஃப்ரீக்குவன்சி, ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் மனசு அமைதி அடைய ஆரம்பிக்கும்.